So now we are proceeding with our award ceremony. So now our first awardee is S. Deepak Vignesh, and award name. Now we are starting with lamp lighting session first. So I would like to call to all the chief guests for the live lamp lighting session. एक बार जोरदार तालियां बजा दीजिए everyone. Can we have a huge மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நீதிபதி ஐயா திரு கற்பகமணன் சார் அவர்கள் எப்போதும் எல்லோருக்கும் பாசிட்டிவாக இருக்கணும். ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சு நான் ஒரு 25 வருஷமாக ஒரு கமிட்டிங்கிட்ட கூட்டி பசங்களுக்கெல்லாம் பண்ணுறேன். உண்மையிலே அவரை மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் இந்த வயசுலேயும் நமக்காக இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குறாரு. அவருக்காக நம்ம எல்லாம் பலத்த கடவுள் கைக்கு உண்மையிலே வெற்றியில் தான் லாடுமாங்க இது மாதிரி தெய்வம் தான் அவர். முருகன் கோவிலும் பேட்டன் மெம்பராக இருக்கார். அவருக்கு முதல்ல என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கலைவாணி மேடையில் இருக்காங்க. பல இளங்கலைஞர்களை நாட்டிய கலைஞர்களை உருவாக்கியவர்கள். அவங்க வீட்டில் எல்லாருமே இசை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதே மாதிரி அவங்க பிரதேச ஒருத்தர் நல்ல பாடகர், ஒருத்தர் புல்லாங்குழல் வித்வான். இந்த இசைக்காகவே அவங்க குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே அவங்களையும் எல்லாம் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற நாதன் கார்த்திகா அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நல்லபடியாக செய்யணும். உங்களெல்லாம் பாராட்டணும். உங்களோட திறமைக்கு சன்மானம் கொடுக்கணும். உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செய்கிற உங்களை கார்த்திகா அவங்களையும் எல்லோரும் கடவுளுக்கு உண்மையிலேயே அவங்களோட நாதனும் தொடர்ந்து நல்லது செய்யறவங்களை கண்டுபிடிச்சு அவங்களோட திறமையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு விருது கொடுக்குறாங்கன்னா அது உண்மையிலேயே அவங்களை அந்த எவ்வளோ பாராட்டினாலும் தரும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற தென்னிந்திய பிஜேபி தலைவர் திரு முத்துசாமி, தமிழ்ச்சங்க செயற்குழுப்பினர் பரமசிவம், சோமஸ்கந்தன், இவர் நம்ம ஹரி, அவர் தென்னிந்திய முன்னேற்ற கழகத்தின் செயலாளர், தண்டபாணி சார், அரவிந்த் சார், எல்லாரையும் உண்மையிலேயே என்னோட வணக்கத்தை இந்த நிகழ்ச்சியை இன்னும் நல்லபடியாக நடத்துறதுக்கு மேடத்தோட கூட இருந்து நான் என்னால் முடிந்த உதவியை செய்வேன் என்று கூறி இன்று எனக்கு பிறந்த நாள் இருந்தனால அதுக்கும் அவங்க என்னை வாழ்த்து தெரிவித்து கூப்பிட்ருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு நன்றி தெரிவித்து வரும் காலங்களில் இந்த நிகழ்ச்சி நல்ல விதமாக பெரிய நடக்கும். இப்போ வந்திருக்க உங்கள் அனைவரையும் வரவேற்று உங்கள் அனைவரையும் பாராட்டி உண்மையிலே உங்களுக்கெல்லாம் விருது கொடுக்கறதுனா இந்த ஜட்ஜு சீஃப் ஜட்ஜ் அந்த ஜார்க்கண்ட் அந்த அவர் கையால் வாங்க போறீங்க. உண்மையிலே உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். டிப்ளமோ நர்சிங் முடிச்சு அதுக்கப்புறம் எங்களை இந்த அளவுக்கு ஆளாக்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி. இந்த டைம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. கலைவாணி அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் இந்த அவையில் வீட்டிற்கும் அனைத்து தமிழ் சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பார்ந்த மாலை வணக்கத்தை கூறிக்கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சி என்னோட வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்காதது. நான் ஒரு ஆசிரியர், மலேசியாவிலிருந்து வந்திருக்கின்றேன். என்னுடன் என்னுடைய மனைவி மணிமொழி, என்னுடைய மகள் சரண்யா, என்னுடைய மகன் ஹரிபிரசாத், மற்றொரு மகன் ராஜதீபன், நாங்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றோம். முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்திற்கு என்னை அழைத்து வர சொன்னது ஒரு 3 பேர். அவர்களுக்கு எனது நன்றியை காணிக்காய்வது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒன்றாவது சகோதரர் நாதன் முத்து, இரண்டாவது சகோதரர் வடிவேல், மூன்றாவது சகோதரி கார்த்திகா அவர்கள். இவங்க 3 பேர் யாருன்னு எனக்கு தெரியாது, யாருன்னே தெரியாது. நான் இருப்பதோ மலேசியாவில், இவங்க இருப்பதோ தமிழ்நாட்டில், அதுவும் நியூ டெல்லியில. திடீர்னு ஒரு அழைப்பு வந்துச்சு. அதில் எங்களுடைய தொடர்பு நீடித்தது.
அதுல பாத்தீங்களா படிநிலையா என்னை அறிமுகப்படுத்தி என்னை தேர்ந்தெடுத்து, உடனே தேர்ந்தெடுக்கல, பலவிதமாக என்னிடம் கேள்வி கேட்டு என்னுடைய சிறப்புகளை கேட்டு என்னை தேர்ந்தெடுத்து இன்று இந்த சபையில் என்னை கௌரவப்படுத்தி பாராட்டி இந்த அற்புதமான ஒரு விருதை வழங்கியதற்கு மிகவும் நான் கடமைப்பட்டுள்ளேன். ஆக இந்த குழுவினருக்கு முதலில் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சி அடைவதற்கு ஐயா சொன்னது போல விருது என்பது பெரிதல்ல, ஆனால் அந்த விருது கிடைப்பதற்கு என்னுடைய உழைப்பு. சாதாரண ஒரு பால்வெட்டு தொழிலாளியின் மகன் நான். என்னுடைய பூர்வீகம், என்னுடைய தாத்தா பாட்டி இங்கிருந்து வந்தவர்கள் மலேசியாவுக்கு. என்னுடைய சொந்த ஊர் தர்மபுரி மதிகோன் பாளையம். என்னுடைய உறவினர்கள் எல்லாம் இந்த தர்மபுரி பகுதியில் தான் இருக்கின்றார்கள். நான் அவர்களுடன் கடந்த 2023ஆம் ஆண்டுதான் அவர்களை கண்டுபிடித்து என்னுடைய உறவை மீண்டும் உயிர்ப்பித்து உள்ளேன். அந்த வகையில் எல்லாம் ஆண்டவருக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன் நன்றி கூறுவதற்கு. ஆக நான் சாதாரண ஒரு பால்வெட்டு தொழிலாக பிறந்து இன்று இந்த அளவிற்கு நான் வந்திருக்கிறேன் என்றால் என்னுடைய உழைப்பு தான். நான் பல முறை என்னோட நாட்டில் மலேசியாவிலங்க சாதாரண ஐயா வந்திருக்கிற, ஐயாவை மறந்துட்டேன், மலேசியாவில இருந்து சிறப்பிக்க இன்னொரு பிரமுகர் வந்திருக்காரு, ஐயா வீரர் அவர்களுக்கும் எனது வணக்கம். அதாவது மலேசியாவிலங்க இந்த கல்வியை பார்த்தீங்களா சாதாரண ஒரு முறை என்று கூறி விட முடியாது. படிப்படியாக தான் நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். 7 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் தொடக்கப்பள்ளி, பிறகு 13 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் இடைநிலை பள்ளி. அந்த இடைநிலை பள்ளியில படிவம் 5ன்னு சொல்லுவோம், பொம்பாய். அந்த சமயத்துல ஒரு பரீட்சை வைப்பாங்க, SPM. அந்த பரீட்சை SPM பரீட்சையில நான் 3rd கிரேட் தான் பாஸ் பண்ணேன். 3rd கிரேட்னா 1st கிரேட், 2nd கிரேட், 3rd கிரேட்னு இருக்கு. அந்த 3rd கிரேட்ல அதுலயும் எங்க நாட்டுக்கு மிகவும் முக்கியமான மொழி மலேசியா மொழி, மலாய் மொழி. அதெல்லாம் கிரெடிட் எடுக்கணும். கிரெடிட் எடுத்தாதான் படிவம் 6க்கு போக முடியும், வேலை கிடைக்கும். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா நான் படிவம் 5 SPM தேர்வுல எனக்கு சிறப்பு தேர்ச்சி கிடைக்கல. என்ன செஞ்சேன்னா, அப்ப தோட்டத்துல பால் வெட்டும் தொழிலாக இருந்த என்னோட பெற்றோர்களுக்கு உதவியா நானும் பால் மரம் வெட்டினேன். ஒரு காலத்துல 1 வருஷம் பால் மரம் வெட்டினவங்க நானு. எஸ்டேல உங்களுக்கு தெரியுமா தெரியல, உங்களுக்குலாம் ஐயாவுக்கு தெரியும், வீரா ஐயாவுக்கு. எஸ்டேல மரம் வெட்டுற வேலைன்னு சொல்லுவாங்க. பிறகு நான் மீண்டும் SPM சொந்தமாவே படிச்சு எடுத்தேன். திரும்பவும் 3rd கிரேட் தான். என்னுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு என்னுடைய 3 பிள்ளைங்களும் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் எடுத்துட்டு எப்படிப்பா நீங்க யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னு கேட்டாங்க. உழைப்பு, என்னுடைய வெறித்தனமான ஒரு உழைப்பு. நான் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், ஆனா அந்த பரீட்சையில 2வது முறை எடுத்ததுல மலாய் மொழியில சி அண்ணாம் சொல்லுவாங்க, C6 அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிரெடிட் கிடைச்சிருச்சு. இந்த 6 தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிடுங்க. ஏன் இந்த 6 என்னுடைய வாழ்க்கையை மாற்றிதுன்னா, நான் பிறந்த தேதியும் 6, எனது வாழ்க்கையை மாற்றியதும் அந்த 6 தான். அது 6 என்பது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு எண். ஐயா சொன்னது போல பிறப்பு என்பது ஒரு சம்பவம், ஆனா நமது இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். இங்க வந்தவங்க எல்லாம் சரித்திரம் படைக்க வந்தவர்கள். ஐயாவும் ஒரு சரித்திரம் படைத்தவர். நீதிபதியா இருந்திருக்காரு, தலைமை நீதிபதியா இருந்திருக்காரு. அதுவும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக அந்த மாதிரி நான் எனக்கு சி அண்ணாம், அதாவது C6 கிடைச்ச பிறகு 3 வருடங்கள் தற்காலிக ஆசிரியராக வேலை செஞ்சேன். தற்காலிக ஆசிரியரா. பிறகு ஆசிரியர் பயிற்சிக்கு கல்லூரிக்கு போனேன். ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில ஏறக்குறைய ஒரு 58 பேர் படித்தோம். அந்த 58 பேர்ல நான் மட்டும்தாங்க The Excellent Training Teacher என்ற அவார்டு வாங்கினேன். ஆனா நீங்க கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். SPMல என்ன கிரெடிட் கிடைச்சிச்சு? 3rd கிரேட். ஆனா கல்லூரியில சிறந்த பயிற்சி ஆசிரியர். அதோடு பயிற்சி பெற்ற ஆசிரியராக நான் 3 வருடங்கள் தான் தமிழ் பள்ளிக்கூடத்துல வேலை செஞ்சேன். சொந்தமாவே STPM, அதாவது
யூனிவர்சிட்டி போறதுன்னா எங்க நாட்டில் STPMனு ஒரு பரிசு இருக்கு, அது எடுக்கணும். சொந்தமாவே தான் நான் படித்தேன். ஏன்னா லோவர் 6 போக முடியல, அப்பர் 6 போக முடியல. சொந்தமாக படிச்சு ஏறக்குறைய ஒரு 6 மாதம் தான் சொந்தமாக படித்தேன். மலாயா பல்கலைக்கழகம் என்ற யூனிவர்சிட்டி மலாயா, அதுதான் மலேசியாவிலே சிறந்த பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிற அளவுக்கு நான் தேர்ச்சி பெற்றேன். திரும்பவும் நீங்க நினைச்சு பார்க்கணும், SPMல 3rd கிரேட் மாணவன், ஆனா இப்ப யூனிவர்சிட்டி போற அளவுக்கு பாஸ் பண்ணியிருக்கேன். என்ன காரணம்? உழைப்பு, அந்த வெறித்தனம். சரிங்களா? ஆக இந்த வகையில நான் அதை படிச்சு வந்த பிறகு யூனிவர்சிட்டி முடிச்ச பிறகு நான் தொடர்ந்து ஆசிரியராக இருந்து ஏறக்குறைய ஒரு 40 வருடங்களுக்கு மேல ஆசிரியர் தொழிலில் இருந்து 2021ஆம் ஆண்டு நான் பணி ஓய்வு பெற்றேன். ஆனாலும் இன்றும் ஆசிரியர் தொழிலை விடாமல் எங்க நாட்டில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்பை பயன்படுத்தி படிவம் 1லிருந்து படிவம் 5 மாணவர்களுக்கு தமிழ் மொழியை ஒரு முக்கியமான பாடமாக நான் போதித்து வருகிறேன். இன்னும் நான் விடைபெறவில்லை. நான் எல்லாத்துக்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, என்னுடைய மூச்சு இருக்கிறதுக்கும் என்னுடைய இந்த தமிழ் மூச்சு ஓடிக்கொண்டிருக்கும். ஆக அந்த வகையில் இந்த வாய்ப்பை வழங்கிய The World Educational and Achievement Award Council அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிலிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது மலேசியாவிலிருந்து வந்திருக்கின்ற உங்கள் மாரிமுத்து. நன்றி, வணக்கம். வாழ்க वलमुடன், வாழ்க वलमुடன், வாழ்க वलमुடன். इस अवार्ड के लिए मुझे नॉमिनेट किया गया है वर्ल्ड एजुकेशन एंड अचीवमेंट काउंसिल की तरफ से. उनका मैं पहले तो धन्यवाद देना चाहूंगी. बीच में सभी का मैं धन्यवाद देना चाहूंगी. ऑनरेबल गेस्ट जो यहाँ पे बैठे हैं उनका भी मैं थैंक यू कहना चाहूंगी. और सभी यहाँ आए अवार्डीज एंड जो उनके साथ आए हुए, उनकी फैमिलीज आई हुई है, बहुत अच्छे से उनको मतलब सपोर्ट करती है सारी फैमिलीज, इसीलिए वो उनके साथ आई है. मेरा एक्चुअली हम NGO रन करते हैं और मैं हिप्नोसिस एंड रेकी में ग्रैंड मास्टर हूँ. तो मेरा उसी का प्रैक्टिस चलता है और उसी इसमें मुझे नॉमिनेशन मिला है आज. और मैं थैंकफुल हूँ, ग्रेटफुल हूँ साईं बाबा और सभी लोगों की कि यहाँ तक मैं पहुँची हूँ. क्योंकि ऐसा लगता है कि स्टेज मिलने के लिए भी थोड़े कुछ एफर्ट्स लगाने पड़ते हैं. वहाँ से भी यहाँ तक आने के लिए मुझे एफर्ट लगाने पड़े आज, क्योंकि रास्ते ब्लॉक थे. तो सभी रास्ते खोलने के लिए भी और अवार्ड मिलना ना मिलना वो तो एक सहयोग की बात रहती है. बट ऐसे अवार्ड जो भी लोग अरेंज करते हैं वो बहुत अच्छा काम करते हैं, क्योंकि वही लोगों को अप्रिशिएट करते हैं, दुनिया के सामने लाते हैं सभी लोगों को और सारी चीज़ों को क्लियर करते हैं. तभी तक बहुत से लोग और लोगों के पास और लोगों की तरफ बढ़ते हैं. लोगों को प्रेरणा मिलती है इन सारी चीज़ों से कि हमें और भी कुछ करना चाहिए, क्योंकि हम कुछ कर रहे हैं बट किसी तक पहुंचता ही नहीं है. वो कभी कभी क्या होता है कि सभी लोग बहुत सारे काम करते हैं, बहुत कुछ करते हैं दुनिया के लिए, घर के लिए, बाकी सभी फैमिलीज के लिए, बट किसी को पता ही नहीं रहता किस इंसान ने क्या किया है अभी तक और क्या नहीं. तो वो सारी चीज़ें दूसरों तक पहुंचने के लिए एक वे बहुत ही अच्छा, और मुझे बहुत अच्छा लगा यहाँ आके. फर्स्ट ऑफ ऑल मैं अपने हस्बैंड का धन्यवाद कहना चाहूँगी, क्योंकि उन्होंने ही मुझे इसके लिए प्रेरित किया था कि ये यहाँ जाना चाहिए, इस अवार्ड के लिए हमें नॉमिनेशन के लिए कुछ करना चाहिए. तो मैं उनको भी थैंक यू कहना चाहूँगी और सभी का मैं थैंक्स कहना चाहूँगी. बहुत ही अच्छा आयोजन, और आयोजकों का भी बहुत धन्यवाद कि इतना अच्छा आयोजन उन्होंने किया. थैंक यू वेरी मच. थैंक यू सो मच. சாய்வீரன் சுவாமிகள் மலேசியா திருநாட்டிலிருந்து வந்திருக்கிறோம். மலேசியாவிலே முதலில் தமிழ் என்பது முதல் மொழி. உலகெங்கும் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல மலேசியாவிலும் தமிழ் மிகவும் புகழ் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அடியனுக்கு இந்த விருதை வழங்கினவர்களுக்கு மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு விஷயத்தை நம்ம பேசிக்கொண்டே இருப்போம். நம்ம ஆசிரமத்தில் நம்ம மலேசியாவில் ஷீரடி சாய்பாபா மடாலயம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாது மலேசியாவில் முதல் சாய்பாபா கோவிலையும் கட்டிக்கொண்டு வந்திருக்கின்றோம். நமது இந்த பாரத தேசத்திலே நம்ம
கோயில்களை கட்டிவிடலாம். ஆனால் மலேசியாவில் கட்டுறது நம்ம செயல்படுத்துவது மிகவும் கடினமான ஒன்று. செய்யலாம், முறையாக செய்ய வேண்டும், சாமானியத்தில் முடியாது. அதே போல நம்ம இந்த சாய்பாபாவுடைய திருமணங்களை நடத்தி கொண்டு जो हमेशा समाज सेवा में आगे रहते हैं, खासकर हमारे तमिल भाइयों के लिए और अपने तमिल संगम के लिए, मंदिर के लिए, मलाई मंदिर के लगातार काम करते हैं। उनका जन्मदिन है, भगवान उनको उम्र लंबी दे, स्वस्थ रहें और आगे जीवन में तरक्की करते रहे। मुकंदम जी को बहुत बहुत शुभकामनाएं देता हूँ। आज जन्माष्टमी भी है, उनकी भी आपको बहुत बहुत मैं शुभकामनाएं देता हूँ, जन्माष्टमी की भी। और आपने मुझे बुलाया, सबसे मिलने का अवसर दिया, उसके लिए भी मैं आपकी कमेटी का बहुत बहुत धन्यवाद करता हूँ। बहुत बहुत ये जज सर